ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆனியன் ரிங் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஈஸியான ரெசிபி, டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈவினிங் நல்ல ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு 2 ஸ்பூன். உப்பு, லெமன் ஜூஸ், ஒரு முழு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். சோடா உப்பு ஒரு பிஞ்ச் எடுத்திருக்கேன். மிளகுத்தூள், சாப் பண்ண பூண்டு, மஞ்சள் 1 ஸ்பூன், 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கோம், பிரெட் க்ரம்ஸ், மைதா மாவு, ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் எடுத்திருக்கேன், ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஆனியன் வந்து கொஞ்சம் இந்த கால்வாசி பங்குக்கு கட் பண்ணிக்கலாம். அது வந்து மேக்ஸிமம் நீங்கள் ரவுண்டாக இருக்கிற ஆனியன் எடுத்துக்கோங்க, இதுவே டபுளாக தான் இருக்குது. ஏன்னா அப்போ தான் வெங்காயம் வந்து வேஸ்ட் ஆகாமல் ரிங்ஸ் வந்து நிறையா கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி தனித்தனி லேயராக எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இதே ரவுண்டு ஆனியன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். இதில் டபுள் ஆனியனுங்கிறதுனால உங்களுக்கு அந்த அவுட்டர் சைடில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேட்டர் ரெடி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 பவுல் அளவுக்கு மைதா மாவு, அதில் கால்வாசி உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு, இப்போ உப்பு தேவையான அளவு, சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன். இதுக்கு வந்து நான் ஃபுட் கலர் எதுவுமே எடுத்துக்கல, மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பொடியை சாப் பண்ண பூண்டு 1 ஸ்பூன், பிளாக் பெப்பர் 1 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணுறது தான் பார்த்து பண்ணணும், ஏன்னா ரொம்ப தண்ணியாக போனாலும் உங்களுக்கு கரெக்டாக வராது. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் வந்து இது நல்லா டிப் ஆகிற அளவுக்கு நம்ம ஆயில் எடுத்துக்கணும். இப்போ ஒவ்வொரு லேயராக இந்த மாதிரி உள்ளே போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது வந்து நீங்கள் ஃபோர்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது ஃப்ரை பண்ணுறதுக்கு. நான் ஃபோர்க்கில் தான் எடுத்தேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி மாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸு இல்லைன்னா நீங்கள் ரஸ்க் பவுடர் இருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி பெரட்டி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொன்றா செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு இது மிங்கிள் ஆகாமல் வரும். இதை தனித்தனியாக இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாமே டிப் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு தான் நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா இது சீக்கிரமே வந்து ஃப்ரை ஆயிரும். அதனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே 1 பை 1 போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நம்ம எப்போவுமே ஆனியன் பஜ்ஜி அந்த மாதிரி சாப்பிட்றத விட நீங்கள் இந்த மாதிரி தனியாக எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக வருது. ஆனியன் ரிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட சாப்பிட்லாம். ஈவினிங் வந்து டீ வித் ஆனியன் ரிங்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.